ஸோ கிரீன் டீ வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம பாடியில இருக்கிற நச்சு பொருள்கள வெளிய எடுக்கிறதுக்கான ஒரு பர்ட்டிகுலர் ஒரு இன்கிரீடியன்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இதில இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. இத மில்க்கோட மிக்ஸ் பண்ணாம, ஜஸ்ட் வெறும் தண்ணியோட, ஹாட் வாட்டரோட இத மிக்ஸ் பண்ணி, இத நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1 கப்போ இல்ல ஒரு 2 கப்ஸோ நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவராவும் சாப்பிட வேண்டாம். ஸோ கிரீன் டீ வந்து ரொம்ப நல்லது. இட்ஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். இதையும் ட்ரை பண்ணுங்க. ஸ்கின்னுக்கு பாடியில இருக்கிற நச்சு பொருள்கள் போனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஸோ அதனால கிரீன் டீய மறக்காம இத எடுத்துக்கலாம். இப்பல்லாம் கிரீன் டீ நெறைய ஒரு அடிக்டிவ்ஸோட வந்திருக்கு. துளசி கிரீன் டீ வந்திருக்கு. புதினா கிரீன் டீ இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவோ அத வாங்கி நீங்க சாப்பிடுங்க. அடுத்தது வந்து ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி முன்னலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஏன்னா இட்டாலியன் ஃபுட் எல்லாம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இத வெறும் ஸ்டீம் பண்ணி அதில லைட்டா பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு சாப்பிட்டாலே அவ்ளோ நல்லாயிருக்கும். அதே மாரி சூப் பண்ணலாம். இத நல்லா ஆ குக்கர்ல வச்சு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு, கூடவே கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் பாதாம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டீங்கன்னா, எக்ஸலன்ட்டான சூப் ரெடி ஆயிடும்.